இங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் இருக்கோம் இன்றைக்கி. அது இதுவும் 5 நாளாக தான் இருக்குது. எங்கள் ஸ்டேலேருந்து நாங்கள் இப்போ ஓல்டு கோவா கிளம்பிட்டோம். அது போகிற வழியில் தான் இருக்குது. இப்போ வந்து அங்கே சென்னை முருகனில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உள்ளே வந்து ஃபுட்டு மட்டும் தான் காமிச்சிருப்போம். ஏன்னா அங்கே பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம். அதனால் நான் வந்து கன் பவுடர் தோசை சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. பொடி தோசை தான், வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது. எதுவும் ஆர்டர் பண்ணல, எல்லாரும் ஆர்டர் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டேன். கன் பவுடர் ஆன்டன் வருவேன். பொடி தோசை தான். 3 சட்னி கொடுத்துருந்தாங்க, ஒரு சாம்பார், ஒரு பொடி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நம்ம ஊர்லேயே நிறைய மெஸ்ஸில் அது மாதிரி தரதில்லை, இங்கே கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. சட்னி சாம்பார்லாம் நல்லா இருந்தது. பொடி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கான அந்த ஆயில் கிடையாது, அது ஏதோ எண்ணெயோ டால்டாவோ தான் கலந்துருக்கேன். அது ஒன்று மட்டும் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து பொடி இட்லி சாப்பிட்டேன். பொடி இட்லியில் அந்த இது நல்லா இருந்தது. அவங்க தோசைக்கல்லில் இட்லியை ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது வந்து டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் பொங்கல் சாப்பிட்டோம். பொங்கலுமே நல்லா இருந்தது. நம்ம எல்லா டிஷ்ஷுமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவராக சட்னியுமே 3 சட்னி வச்சா 3மே நல்லா இருந்தது. இது வந்து அஞ்சுனா. நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் பின் பண்ணுறேன். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே எல்லா சாப்பாடும் காஸ்ட்லியாக இருக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி இப்போ நாங்கள் அடுத்து கார் எடுத்துகிட்டு ஷாப் வந்து 9 o'clock மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபில்டர் காஃபி கிடைக்குது மெயினாக. இந்த இவங்க தான் காஃபி வேணும்னா இங்கே வந்து குடிங்க. 9 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபில்டர் காஃபி வித் சுகரும் தராங்க, நாட்டு சர்க்கரையும் தராங்க. கோவாவில் வந்து ஒரு சவுத் இந்தியன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஆனால் டீ கிடைக்கல. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து ஓல்டு கோவா, அது என்ன சர்ச்சு, பசிலிக்கா, அங்கே சர்ச்சுக்கு போகிறோம். அங்கே மீட் பண்ணுறவங்கள. இப்போ வந்து நம்ம பாம்ஸ் பெசிலிக்கா சர்ச் வந்துட்டோம். இதுதான் வரலாறு. அப்படியே இந்த இருக்கு பின்னாடி சர்ச். இதுவும் சர்ச்சு. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா பக்கா டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. ஃபுல் கூட்டம். நம்ம உள்ள ஃபோட்டோகிராஃபிலாம் அலௌட் இல்லைன்றாங்க. உள்ளே காமிக்க முடியுமா தெரியல, வெளியே இருந்து காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மோனுமெண்ட். இது வந்து யுனெஸ்கோ சர்டிஃபைடு சைட்டாமா, அதான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். மொத்த கூட்டமும் இங்கே இருக்குது. மொத்த கூட்டமும் இங்கே இருந்து ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்கு. இதே வேணால் பார்க்க வந்த மாதிரி தெரியல. நாம் உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே வீடியோ எடுக்கணும் தான், வீடியோவில் காட்டுறேன். இதுதான் சர்ச். நல்லா இருக்குது சர்ச்சு, பயங்கரமாக. இதுதான் அந்த ஃபுல் சர்ச் வியூ. நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே ஃபோட்டோகிராஃபி அலௌட் இல்லை, வீடியோகிராஃபி அலௌட் இல்லை. அது பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து பார்த்தீங்க, சும்மா அது ஒரு பெர்ஃபெக்ட் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிட்டாங்க. வந்தால் சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே ஆர்ட் கேலரி மியூசியம்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே அவர் சென்ட் ஃப்ரான்சிஸ் தான் இருக்கார் உள்ளே. ஸோ அவர் எப்போ வந்தார், அதை பற்றின கதைகள்லாம் இருக்குது. அவர் எப்போ அவர் இறந்ததுக்கப்புறம், எங்கெங்கே அவர் இருக்கும்போது எங்கெங்கே போனார், அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் கதை வச்சுருக்காங்க. ஸோ அவரோட இது இங்கே தான் இருக்குது, பாடி இங்கே தான் இது பண்ணியிருப்பாங்க போல். அதுவுமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் சர்ச் ஃபுல்லாக. இது வந்து அப்படியே அந்த பாம் பசிலிக்கா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் சென்ட் கேத்தட்ரல்னு இன்னொரு இடம். இதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே கூட்டம் கம்மியாக இருக்காங்க கூட. இது ஒயிட் கலரில் ஆர்கிடெக்சரு, அது வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது வந்து ரெட் கலரில் செங்கல் கட்டமாக இருந்தது. இது நார்மல் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆர்கிடெக்சர் வைஸ் அது நல்லா இருக்குது. பட்டு பார்க்குறதுக்கு இதுதான் நல்லா இருக்குது. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்லாம் இருக்குங்க. இதோ போய் உள்ளே போய் இங்கே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில. இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். வீடியோ எடுக்க விட்டால் அவங்களுக்கு உள்ளே காட்டுறோம், இல்லாட்டி வெளியே வந்து எப்படி இருந்துச்சு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா
அது சே கத்தீட்ரலுக்குள்ளே, அது செயின்ட் இல்லையா, சே கத்தீட்ரலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தா செயின்ட் அகசியா அவரோட சர்ச் இருந்தது. அது பின்னாடி ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் இருந்தது. ரெண்டும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ தான் சே அகசி அதோட இது பார்க்க போகிறோம். சே கத்தீட்ரல், சாரி, சென்ட் அகசி சே கத்தீட்ரல், ஒரே கன்ஃபியூஷனுங்க, என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கேயுமே ஃபோட்டோ உள்ளே அலோடு இல்லை, எல்லாமே வெளியே தான் அலோடு. வெளியே வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். உள்ளே வந்து நார்மல் மியூசியம் மாதிரி தான் இருக்குது. சர்ச்சு வந்து கொஞ்சம் போர்ட்டிகேஸ் ஸ்ட்ரக்சரில் சர்ச் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து சே கத்தீட்ரல் அது பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் உள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஃபோட்டோ வீடியோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்துட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதுதான் அந்த சே கத்தீட்ரலோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, படித்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே நம்ம ஹாய், அது என்னது, அது என்ன ஸ்டாச்சு? நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஹலோ, வாங்க. எங்க வந்திருக்கீங்க? இப்போ எங்க இருக்கீங்க? பின்னாடி திருப்பினா பயங்கரமாக இருக்குது சே கத்தீட்ரல், பிரம்மாண்டம். சர்ச் உள்ளே போகிறதுக்கு சர்ச்சில் என்னென்ன ரூல்ஸ் இங்கே? ட்ரெஸ் கோட் இருக்கு. அப்படியா, இந்த சர்ச் தான் சர்ச்சா? ஆமா. ம். அதனால வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் அலௌட் இல்லன்ட்டாங்க. நான் வெளிய உட்கார்ந்து. இப்போ நாங்கள் உள்ளே போகலாமா? நீங்க போனா போங்க. ஓகே. ஆனால் இங்கேயே ஃபோட்டோகிராஃபி அலௌட் இல்லை, ஃபோட்டோ வீடியோ. உள்ள எந்த சர்ச்சையுமே போட்டோ இல்ல. அதனால் இங்கே வெளியே உட்காந்துட்டாங்க அவங்க, நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம். சே கத்தீட்ரல் அதுவும் சர்ச்சு, அது உள்ளேயும் அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சர் தான் பார்க்கலாம். ஆனால் அது வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே லஞ்சு சாப்பிட்றதுக்கு கடை ஒன்று பார்த்து அங்கே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் அந்த பாம் பசிலிக்கா ஜீசஸ் சர்ச்சு, அதுக்கு ஆப்போசிட்லேயே உடுப்பி இருக்குது. உடுப்பியில் சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்கள வெஜிடேரியனாக மாறிட்டோம் நினைக்கிறாங்க. ஸோ இங்கே ஏன்னா பக்கத்துலேயே இதான் இருக்குது, பசிக்க அமைச்சிருச்சு நடந்ததுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம அருள் போயிட்டுருக்காரு, அருள் போங்க. ஏற்கனவே நம்ம டீம்லாம் போயிட்டு சீட்டு போட்டு உட்காந்துருக்காங்க, பயங்கரமாக இருக்கு. இங்கே வந்து பார்த்தா வெஜ் செக்ஷன் தனியாக இருந்துச்சு. அப்போ கேட்டோம் நான்வெஜ் இருக்கான்னு. ஆமாம், நீங்கள் மேலே போனால் நான்வெஜ் இப்போ சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் இங்கே மேலே வந்துட்டோம். ஏற்கனவே நம்ம டீம் உட்காந்துருக்காங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் ஹைதராபாதி, இது ரொட்டி, பட்டர் ரொட்டி. இது என்னது? இது வந்து ரத்னா சாகர் ஸ்பெஷல் வெஜ் கிரேவி. ஒரு பக்கம் பன்னீர் இருக்கும், இன்னொரு பக்கம் மிக்ஸ்டு வெஜ் இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ கலந்து போட்டு அடிக்கலாம். வெஜ் கைஸ் என்ஜாய். இது வந்து சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி. இது வந்து இது என்னது? ஷேஸ்வான் வெஜ் நூடுல்ஸ். கொஞ்சம் உள்ள தள்ளி வைங்க. இது என்னது? வெஜ் பிரியாணி. வெஜ் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ். பிரியாணி. எக் இட்லி. எல்லாம் வந்துருச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சாப்பிடுறீங்க? சூப்பரா இருக்கு. பட்டர் ரொட்டி சொன்னோம், நிறைய பட்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பீஸ் நல்லா சூப்பரா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. ஆனா ரோட்டி கொஞ்சம் ஹார்டா இருக்கு. உள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வெளில வந்துட்டோம். மதியம் லஞ்ச் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி வந்து சாஃப்ரான்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஸ்ல போட்டுருந்தாங்க. ஹைதராபாதி ஸ்டைல். ஹைதராபாத் ஸ்டைல் ரொம்ப மைல்டா இருந்துச்சு. மைல்டு ஸ்பைசஸ் லெவல் தான். ரொம்ப அந்த திகட்டல, ரொம்ப அந்த திகட்டாம கரெக்டான ஃப்ளேவர்ல கரெக்டா. ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது, நல்லா கரெக்டான இதுல இருந்தது. அதே மாதிரி தான் எக் பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெண்டுமே இருந்துச்சு. மூணுமே ஒரே டேஸ்ட் தான், ஒரு ஃப்ளேவர் எதுவும் இல்லை. ஆனா ரொம்ப சட்டிலா இருந்துச்சு. வேற ஏதாவது கிரேவி ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா அது கூட சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சம் காரம் ப்ரிஃபர் பண்றவங்க ஏதாவது சைட்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அவங்களுக்கு அது ஒத்து வராது. ஷேஸ்வான் நூடுல்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஷேஸ்வான் நூடுல்ஸும் அந்த அளவுக்கு காரம் எதுவும் இல்லை, எல்லாமே காரம் இல்லாம ஆனா அந்த ஷேஸ்வான் சாஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சாஸ் நல்லா அந்த டேங்கியா நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், அதுவும் ஓகே, நல்லா டீசெண்டா இருந்துச்சு. மற்றபடி பில்லு நல்லா இருந்தது. 2700 சம்திங் வந்துருச்சு. இங்க வந்து ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. காஃபி வாட்டர் பாட்டில் வந்து ஹோட்டல்ல வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. வெளியில கொஞ்சம் வாங்கினீங்கன்னா ஒரு நார்மல் ரேட்ல வாங்க முடியும். ஸோ வாட்டர் பாட்டில் நீங்க வெளியிலேயே வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கேஸா வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சென்ட் அகஸ்டின் டவர். வெயிலில் ஒன்றும் தெரிய மாட்டேது. இதுலேயும் சும்மா போய் மானுமெண்ட் மாதிரி இருக்குது, போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வர போகிறோம்.
இது வந்து ஏதோ இப்போ இடிஞ்சு போனதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு போர்டுலாம் வச்சுருக்காங்க. இந்த இதுதான் தி டவர் ஆஃப் தி சர்ச் செயின்ட் அகஸ்டின். Photography with a stand or is prohibited. No parking in front of the gate. No wedding ceremony. Okay. இதுதான் ஃபுல்லாக வரும் ruins. ஃபுல்லாக ruins-ஆக தான் இருக்கிறது. சன்னு வந்து நமக்கு பின்னாடி இருக்குது, அங்கே இருக்கிறதுனால ஃபுல்லாக இருட்டாக தெரியுது. வாங்க, வரலாறு என்ன இவங்களே இடிச்சிருக்காங்களா? என்ன வாட் இஸ் த வரலாறு? இவங்களே ஏதோ இடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்களே. ஆமா, ஏதோ இவங்களே அதை வந்து அபண்டன் பண்ணிட்டாங்க. போர்ட்டுகீஸ் கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னா? அதுதான் இதை போட்டுருக்காங்க. வரலாறு படித்து தெரிஞ்சுக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்க வந்து ரஷ்யாவிலேருந்து வந்த ஒரு குயினோட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, போன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலையா? ஆமா. ஓஹோ, அவங்க தான் குயின் செட்டன் கெட்ட வேணாம். ஆமா, அவங்களே தான். இந்த இங்கே தான் இருக்குது. அதுதான் அங்க உள்ள அவங்களோட இது இருந்துச்சு, அவங்க டார்ச்சர் பண்ணி. இதெல்லாம் அந்த மியூசியமில் இருந்தது, அதோட கண்டினியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு இது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் இருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா பெரிய இதாக இருக்குது. இது சர்ச்சோட அந்த இது மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்த இடம், செயின்ட் அகஸ்டின் டவர். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்